ஸோ ஹலோ guys, வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியாக்டில் வந்து எப்படி ஒரு லிஸ்ட் டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரம் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். அண்ட் இதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க கைஸ். ஏன்னா அவங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ரியாக்டோட ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு 2 ஈவெண்ட் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பிகினர்ஸ் இதில் வந்து அந்த இது தேவைப்படாது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்பயும் போல் காம்பனண்ட்டில் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் வந்து என்னென்னா list.js அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எப்பயும் போல் ரியாக்டோட காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோட் என்ன RAFC. ஓகேவா? ஸோ அதை கொடுத்தாச்சு. மேபி இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டை எழுத போகிறோம் கைஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதுறேன். ஓகேவா? அண்ட் இந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச், மேபி ஃப்ரூட்ஸுன்னு கூட வேணால் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படி ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேவா? கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கலாம், ஆரஞ்ச், ஆப்பிள், பனானா அண்ட் மில்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கு. ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்காக ஒரு லிஸ்ட் எழுதிக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ட்டில் வந்து மேப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மேப் மெத்தட் மூலயமா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டில் வந்து ஆப்ரேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதாவது எப்படின்னா இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அண்டு அந்த ஃபில்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து லிஸ்ட்டில் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஃபுல்லாக போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் ஒரு ஜேசான் லிஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, அந்த கலெக்ஷன் சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு HTML தான். ஓகேவா? HTMLக்குள்ளே எப்படி நம்ம எழுத போகிறோம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்த கேர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடெல்லாம் எழுதிக்கலாம். ஓகேவா? லைக் எப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மேப் மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, நான் கலெக்ஷன் டாட் மேப். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், டாட் வச்ச உடனே எத்தனை இது வருதுன்றது. ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து இந்த என்ன சொல்கிறது, இதில் உள்ள ஒரு மெத்தட்ஸ் தான் லிஸ்ட்டில் உள்ள இது. ஸோ இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து ரியாக்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற இதை வச்சு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் போவோம். ஓகேவா? கலெக்ஷன்ஸ் டாட் மேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் உள்றக்க கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஸோ என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் மெத்தடு. ஓகேவா? இங்கே கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அப்படின்ற அந்த ரெஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா?
ஸோ அதை வச்சு தான் நம்ம டேட்டா எடுக்க போகிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஒரு டிவ் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு டிவ். ஓகேவா. இந்த டிவ் தான் வந்து மெயின் டிவ். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம லைக் எப்படின்னா இது அவுட்டர் கண்டெய்னர், அதுக்குள்ளே வந்து நம்ம இது எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து நான் H2ல வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ரெஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இது பண்ணோம். ஸோ ரெஸ் டாட் சாரி ரெஸ். ஆமாம். ஓகேவா. ஏன் அப்படின்னா அதாவது இங்கே வந்து இப்போ நம்ம ஃபார் லூப்பில் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, ஃபார் ஐ இன் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்களா. ஸோ இதில் ஐன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதனால தான் நான் உள்றக்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது அண்ட் செகண்ட் லூப் ஆகிறப்ப ஆரஞ்சு வரும் அண்ட் தேர்டாக லூப் ஆகிறப்ப பனானா அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். ஓகேவா. ஸோ அதனால் ரெஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம் சார் ரியாக்டை. ஸோ என்பிஎம் ஸ்டார்ட். ஓகேவா. அண்ட் இதை சேவ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து app.jsல கால் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ app.jsல இது கிளிப்போர்டு இது போனதோட வந்து ஸோ எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு H2 டேக்ல நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த லிஸ்ட்டு காம்பனண்ட். ஓகேவா. ஸோ என்னான்னு பேர் கொடுத்தோம். ஸோ என்னென்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டாவா. ஓகே. லிஸ்ட் ஆஃப் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் வந்து காட்டாது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால வந்து நமக்கு எப்பயும் போல் இம்போர்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா ஃபைல் நேம் வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த உள்றக்க வந்து அதோட நேம் வந்து லிஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு எழுதலாம். ஓகேவா. ஸோ app.jsல ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் லிஸ்ட் ஃப்ரம் /. ஓகே. லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் /components/ லிஸ்ட். ஓகேவா. ஸோ அதனால தான் கைஸ் நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஃபைல் நேம் வந்து எதில் கொடுக்குறோமோ அதே இதில் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படி சொல்லி ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ நான் கரெக்டாக ஃபைல் நேமும் அண்டு இந்த உள்றக்க எழுதியிருந்த அந்த ஃபங்க்ஷன் நேமும் வந்து ஒரே இதில் கொடுத்துருந்தேன்னா டைரெக்டாக நான் இங்கே கால் பண்ணும்போதே எனக்கு அது இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா. மேலே ஆட்டோ இம்போர்ட் ஆயிரும். பட் இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, மில்க், எக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எப்படி அப்படின்னா லைக் ஒரு நிமிஷம் இருங்க. அண்ட் லிஸ்ட்டில் வந்து இப்போ இதே வந்து நான் டைரெக்டாக இந்த இதுக்கு பதிலாக தூக்கிட்டு இந்த இடத்துல போட்டாலும் இதே தான் வரும். ஓகேவா. ஸோ இது நிறையா பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடை வந்து சிம்பிள் ஆக்குற மாதிரி. ஓகேவா. டைரெக்டாக நமக்கு இப்போது இன்கேஸ் ஒரு லைக் எப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2-3 ஆப்ஷன் மட்டும் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எழுதலாம். இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ டைரெக்டாக அங்கே ஒரு தனியாக எழுத பார்த்தீங்கன்னா அதாவது என்ன அப்படின்னா தனியாக நம்ம எழுதுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இப்படி எழுதிடலாம்.
ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு 3ஓ 4ஓ தான் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டேட்டா வந்து இருக்குது அப்படின்னா அதை தனியாக ஒரு வேரியபிள் போட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் இஷ்டம் தான் அது. இது ஒரு இது என்னோட இது மாதிரி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? சாரி, ஜேசான் லிஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 4 யூசர் சும்மா எக்ஸாம்பிள் யூசர் அவங்களோட நேம் என்ன அண்ட் இமெயில் அவங்க என்ன ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜேசான் டேட்டா போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஜேசான் டேட்டாவை தான் நம்ம இப்போ வந்து அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முன்னாடி நம்ம பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம லைக் எப்படின்னா இது ஒரு வேற ஒரு ஃபைலில் இருக்குது. ஓகேவா? அந்த ஜேசானு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு யூஸ் ஸ்டேட்டில் இது பண்ணி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஓகேவா? ரைஸ் டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூஸ் ஸ்டேட் போட்டுக்கிறேன். ஓகேவா? கான்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கமா செட் டேட்டா. ஓகேவா? யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூஸ் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இம்போர்ட் சாம்பிள்ஸ். ஓகேவா? சாம்பிள்ஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டுன்றப்ப அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதை கால் பண்ணுறப்ப நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் பின்னாடி வந்து அந்த எங்கடாது ஓகே லிஸ்ட். ஓகே. நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபைல் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் நம்ம காம்பனன்ட் க்ரியேட் பண்ணப்போ இந்த நேம் மட்டும்தான் கால் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதுதான். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். எந்த ஒரு இதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் டைப்புக்கு நீங்கள் வேணால் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செட் யூஸ் ஸ்டேட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இந்த யூஸ் ஸ்டேட்டில் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி போகிறேன். ஓகேவா? டேட்டா டாட் மேப். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ நம்ம இங்கே ஹோவர் பண்ணோம்னா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து டேட்டா வருது அப்படின்றது நீங்கள் ஹோவர் பண்ணாலே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி, நேமு, இமெயிலு, ரோலு, எக்ஸாக்டிவ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நேம் இது பண்ணும் பார்த்தீங்கன்னா லைக் என்ன இருக்குது நேம்னு இருக்கா? ஸோ ப்ரெஸ் டாட். இப்போ டாட் வச்சோடனே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு வந்துடும். ஓகேவா? நேம். அண்ட் நெக்ஸ்ட்டு H3ல் நான் என்ன சொல்கிறேன்னா ரெஸ் டாட் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பி டேக்கில் வந்து ஒரு ரெஸ் டாட் ரோல். ஓகேவா? ரோல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ரெஸ் டாட் ரோல். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஜான் டாட் டூ எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இமெயிலு அண்ட் இது வந்து யூசர் ரோலு, இவங்க அட்மின்னு, இவங்க மாடரேட்டர் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ கைஸ் இது இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் டாட் மேப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் நான் ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது பட்டன் கிளிக் ஆக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ ஒரு பட்டன் கிளிக் ஆனோடனே என்னோடய லிஸ்ட்டில் உள்ள இது ஃபில்டர் ஆகணும், இல்லை என்னோடய லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து மாறணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுற மூலியமாக மாற்றிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து லிஸ்ட்டு அதாவது எப்படின்னா ஸ்டாட்டிக்கான லிஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் அந்த லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து வேறு ஒரு லிஸ்ட்டை வந்து நான் ஒரு பட்டன் கிளிக் ஆக்ஷனுக்கு அப்புறம் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா யூஸ் ஸ்டேட்டில் இருக்க செட் டேட்டாவில் நான் வந்து இப்போ சாம்பிள் 2 ஓகேவா? இன்கேஸ்
லைக் எப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வேர் சாம்பிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்பிள் மாற்றணுச்சுன்னா நான் இந்த மாதிரி கொடுத்து மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நான் யூஸ் ஸ்டேட் மெத்தடை யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு இது பண்ணணும் அப்படின்றக்காக. இன்கேஸ் ஸ்டாட்டிக்காக தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ் இவ்வளோ தான் அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் டேட்டா அண்டு ஜேசன் டேட்டாலாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லிஸ்ட்டில் வந்து அதாவது சாரி லிஸ்ட்லேயும் வருது. ஓகே, ஆப்ஜெக்ட் டேட்டாஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் இதில் வந்து நம்ம அந்த ஃபில்டர் ஆப்ஷன் அண்டு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ பாய் கைஸ், மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க.